நீங்க இப்பதான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க, இல்லைன்னா ஆல்ரெடி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, வேற ஒரு ஸ்கேலிங் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. எந்த ஒரு ஆப்ஷனா இருந்தாலும் ஒரு ஒரு புது ஃப்ரேம் ஒர்க் நான் வந்து இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகுது. நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ற ஸ்டேஜா இருந்தாலும் எந்த ஸ்டேஜா இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு சின்ன விதை, ஒரு ஃபார்மர் வந்து அந்த விதையை எப்படி வியாபாரம் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்முலா. மொத்தம் ஒரு 9 ஸ்டெப் இருக்கு. அதில் வந்து இன்னைக்கு 4 ஸ்டெப்பை பற்றி மட்டும் பார்ப்போம். இதை வந்து உங்கள் பிஸ்னஸோட பொருத்தி பாருங்கள். ப்ராப்ளி உங்களுக்கு வந்து ரொம்ப சுலபமாக நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங், ஒரு விஷயம் நல்லா வளரணும், ஒரு செடி வளரணும், ஒரு விதை வளரணும், மண் ரொம்ப முக்கியம். மண் அப்படிங்கிற விஷயம் நம்மளை பொறுத்தவரையிலும் இருக்கா ரைட் மைண்ட் செட். நீங்கள் ஒரு ரைட் மைண்ட் செட் இல்லாமல் ஒரு பிஸ்னஸை பண்ணிட முடியுமா? ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்கள் ரைட் மைண்ட் செட்டோடு இருக்கும்போது மட்டும்தான் உங்களால் வந்து எல்லா விஷயங்களையும் கரெக்டாக கொண்டு வர முடியும். ஸோ ஃபஸ்ட்டு மண் மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் மைண்ட் செட். அடுத்தது வந்து நம்ம சூஸ் பண்ணுற விதை. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மண்ணுக்கு பொறுத்தவரையிலும் எதை போட்டாலும் வளரும். அது மாதிரி தான் நம்ம சூஸ் பண்ணுற நீஷ், நம்ம பிஸ்னஸோட நீஷ் தான் விதை. அந்த விதை நீங்கள் சரியான விதையாக போடும்போது அது ஒரு கள்ளிச்செடியாக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது வந்து ஒரு மிக சிறந்த ஒரு பழமாக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து போடுற விதை உங்களோட பிஸ்னஸோட நீஷ் ஐடியா. அதுக்கு அடுத்த விஷயம் வந்து வாட்டரிங், ரைட்? இப்போ தண்ணி ஊற்றுறோம் செடிக்கு, அது வந்து உங்களோட எக்ஸிக்யூஷன். நீங்கள் வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண 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 பிஸ்னஸ் தானே வளர்ந்துக்கிட்டு வரும். இதுக்கு அடுத்தது வந்து வெறும் தண்ணி மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதுக்கு நீங்கள் நல்ல நியூட்ரியன்ஸ் போட வேண்டியிருக்கு. அந்த மாதிரி நம்ம பிஸ்னஸுக்கு என்ன வேணும்னாக்கா கண்டினியூஸ் லேர்னிங் வேணும். அதுதான் ஒரு மிகப்பெரிய நியூட்ரியன். கண்டினியூஸ் லேர்னிங் வேணும், ஒரு கம்யூனிட்டி பில்டிங் வேணும். நீங்கள் வந்து அதை தொடர்ந்து இனோவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்படி நீங்கள் வந்து ரொம்ப சுலபமாக வந்து நமக்கு தெரிஞ்ச அனாலஜி, ஒரு பிளான்ட் அனாலஜியோட உங்கள் பிஸ்னஸை பொருத்தி பார்க்கும்போது எந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணுறோம், அது ஏன் சரியாக வராமல் போகிறது அப்படிங்கிறதுக்கான ரொம்ப 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 ஈஸியான ஒரு ஆப்ஷன் இருக்குது. இன்னும் ஒரு 5 ஸ்டெப் வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அகெயின் இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியம். அகெயின் மண் ரொம்ப முக்கியம், விதை ரொம்ப முக்கியம், மைண்ட் செட் ரொம்ப முக்கியம், நாம் சூஸ் பண்ணுற நீஷ் அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம். நீஷோ பிஸ்னஸோ நீங்கள் எந்த சர்வீஸ் ஆஃபர் பண்ணுறீங்களோ அது எல்லாம் முக்கியம். இதை திரும்ப திரும்ப ஐட்ரேட் பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்ம அதை பற்றி பேசலாம். இந்த விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெசனேட் ஆகிற ஒரு விஷயம். எவ்வளோ பண்ணிட்டேங்க, இதை பண்ண மாட்டோமா?